வீடியோவில் பார்த்துருப்பியா, ஹை ப்ரெஷர் பம்பு வச்சு தான் கழுவணும். அப்பயும் கீழே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கருப்பெண்ணெய் வந்துட்டு அப்படியே கட்டியாக ஒட்டிக்கிச்சு. இதெல்லாம் நினைக்கிறேன் இன்னும் 2-3 வாட்டி அடிச்சு கழுவுணும் தான் ஃபுல்லாக சுத்தமாகும் போல. பரவாயில்ல, இப்போ நம்ம எண்ணெய் ஒழுவுறு தான் பார்க்கணும். ஆனால் ஒரு சின்ன அப்டேட்டியா, மெயின் புலியோட கத்தாலாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சு போச்சியா, தெரியுதா? மெயின் புலியோட கத்தா பிஞ்சு போச்சு, இன்னும் வாரம் இருக்கு. எண்ணெயும் இவ்வளோதான் இருக்கு, குறவாக தான் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இன்ஜின் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக கழுவிட்டேன் கெமிக்கல் அடித்து. ஆல்டர்னேட்டு, இந்தாண்ட ரேடியேட்டு எல்லாம் முடிஞ்ச அளவு சுத்தமாக கழுவியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஓட விட்டு பார்ப்போம் எங்கே எண்ணெய் ஊற்றுது. பவர் ஸ்டேரிங் ரேக்கு தான் போச்சோ பத்தியா கெத்தா உள்ளுக்கு. ஸோ பவர் ஸ்டேரிங் ரேக்கு கழுவி எடுத்த பிறகு தான் நல்லா கிளியராக தெரியுது. ஏர்த் ஒயரியா அந்த இடத்துல தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. இது கேப் பாக்ஸில் ஒரு நட்டு போட்டு கட்டியிருக்கோம். அங்கே நட்டு இல்லை, அதனால ஒயர் அந்த இடத்துல தான் தொங்குது. கீழேயும் ஒரு 2 நட்டு இல்லையா கேப் பாக்ஸில். கழுவுன பிறகு தான் இன்னும் நல்லா கிளியராக தெரியுது. இங்கே ஒரு பிரேக்கேட் இருக்கும், பிரேக்கேட் இல்லை. ஒரு 5 நிமிஷம் ஓட விட்டேன். அதுலேயே நிறையா விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. வீடியோவில் சரியாக தெரியுமான்னு தெரில. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எக்ஸாஸ்ட் காஸ்கெட் உள்ளுக்கு தெரியுதா? கண்ணுங்கரேன்னு ஒன்று இருக்கும் பாருங்க, கொஞ்சம் லைட்டாக. ஓகே, அப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் ஒழுவுனது. ஏன்னா எண்ணெயும் வந்துட்டு இந்த பக்கெட்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப அப்படியே அடி பிடிச்சிருச்சு, கறி பிடிச்ச மாதிரி அடி பிடிச்சிருச்சு. ஏதோ ஒரு காரணத்தினால கருப்பெண்ணெய் வந்துட்டு எக்ஸாஸ்டில் வெளியாகுதுயா, எக்ஸாஸ்டில் வெளியாகுது. அது என்ன காரணம்னு தெரியல. ஹெட்டை பிரித்தாதான் தெரியும். கொண்டு வந்து விட்டேன் பார்த்தீங்களா கடைசியாக ஹெட்டை பிரிக்கிறதுக்கு. இந்த பக்கெட்டு கேப் பாக்ஸ் நட்டும் மொத்த மோடிஃபைல தான் இருக்குது, கிடைக்காதுயா இந்த மாதிரி நட்டுலாம். அப்புறம் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இதெல்லாம் கழுவி இப்போ வெளியே வர ஃப்ரெஷ் எண்ணெய். ஃப்ளைவீல்லையும் எண்ணெய் ஒழுகுதியா. அப்படியே திரும்பி மெயின் புலிகிட்ட வந்தீங்கன்னா பார்த்தீங்களா, கரிங்காக இருக்கிற இடம், அப்புறம் கொஞ்சம் பாசாவாக இருக்கிற இடம். அப்படியே மேலே பாருங்க, இங்கே நட்டு இல்லை. இது மெயின் புலி. இந்த பக்கெட்டு டைமிங் கியர் வந்துட்டு கழட்டி பார்க்கணையா, இங்கேருந்தும் எண்ணெய் வெளியாகுது. மேலேயா பார்த்தீங்கன்னா நட்டெல்லாம் எல்லாம் கழுவி விட்டது. ஆனால் நட்டுக்கிட்டலாம் பார்த்தீங்களா திரும்பி எண்ணெய் வெளியாகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட நட்டு இல்லை பார்த்தீங்களா, ஓட்டை பெருசாக இருக்குது. நட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி இதில் வந்துட்டு வாஷர் மாதிரி இருக்கும், கோன் மாதிரி. அது போட்டு தான் ஃபிட்டாக இருக்கும். இது பாருங்க, அப்போ ஏர் ப்ரெஷர் எல்லா நட்டுலையும் வெளியாகுதியா, சும்மா சொல்லுங்க பாருங்க. பாருங்க பாருங்க, அடுத்து பாருங்க, இப்படி பாருங்க, பின்னாடி பாருங்க, அதே மாதிரி தான் இந்த பக்கமும் பாருங்க பாருங்க பாருங்க. இங்கிட்டு ஃபியூல் பம்பு, இங்கே முன்னுக்கு தெரியுதாயா, இந்த பக்கம் நட்டு இருக்கு, இங்கிட்ட ஒரு நட்டை காணையா. நிறைய இடத்துல நட்டுலாம் இல்லையா, எல்லாத்தையும் ஒன்றா நான் உங்களுக்கு வீடியோ செஞ்சேனாக்கா நினைக்கிறேன் தமிழ் படமே எடுத்துடலாம், அவ்வளோ நீட்டாக போகும் போல். இதுக்கு மேலே நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் எப்படின்ட்டுன்னு. நானும் மேலோட்டமாக தான் இருக்கும்னு நினச்சேன். இது கடைசியாக இன்ஜின் இறக்கி செய்கிற மாதிரி வரும்னு நான் எதிர்பார்க்கலையா.